கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆமேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். போர் வீரர்கள் என்பார்கள், யுத்த களத்தில் போர் செய்பவர்கள். நானும் போர் வீரன் என்று யுத்த களத்தில் போர் வீரனாக மாறுபவன், அதுவும் கடைசி வரை வெற்றி பெறும் வரை போர் செய்ய வேண்டும். 1 ராஜாக்கள் 22 34 இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் சொன்னது, நீ திரும்பி என்னை இராணுவ போர்ச்சவர்களுக்கு அப்பால் கொண்டு போ என்றான். ஏனென்றால் ராஜாவுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. கடைசி வரை யுத்தம் செய்ய முடியாமல் வெளியேறுகிறான் இந்த ராஜா. பின்பு மரித்தும் விடுகிறான். தங்களது வெற்றியை கூட பார்க்காமலே வெளியேறி விடுகிறான். சாதாரணமாக ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகளால் உங்கள் மனது புண்படுகிறது. ஏனென்றால் உங்களின் இருதயத்திற்குள் மறைந்துள்ளதான பெருமைகள் மட்டுமே காயப்படுகிறது, புண்படுகிறது. நாம் எஸ்தர் புஸ்தகத்தை தியானித்தால் ஆமான் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தவன்தான். ஆனால் மொர்தெகாய் மட்டும் தன்னை வணங்காததை ஆமானின் பெருமையுள்ள இருதயம் புண்பட்டது. கடைசியாக ஆமான் யுத்த களத்திலிருந்து வெளியேறுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை காயப்படுத்தும், புண்படுத்தும், நீங்கள் இடறி போகக்கூடிய கொடிய அம்புகள் உங்களை தாக்க வரும். இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரே வழி, உங்களிடத்தில் இருக்கும் மகா மேட்டிமை நிறைந்ததான பெருமையை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு யுத்தம் செய்யுங்கள். உங்களிடத்தில் பெருமை அதிகம் இருந்தால் நீங்கள் அதிகம் காயப்படுவீர்கள், இடரல் அடைவீர்கள். ஜாக்கிரதையாய் கிறிஸ்துவுக்காக பெருமையை தூக்கி எறிந்து யுத்தம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவகனாய் யுத்தம் பண்ணுங்கள். ஆமேன். God bless you.